வணக்கம் மக்களே, நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிறுநீரக சம்பந்தமான பகுதிகளை பார்க்குறோம். சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கல் கிட்னி ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அந்த கிட்னி ஸ்டோனை சரி பண்ணக்கூடிய, வேதனையை குறைக்கக்கூடிய, ஒரு மூமெண்ட்ஸ் பண்ணி வெளியில் வரக்கூடிய நல்ல குணத்தை கொடுக்கக்கூடிய காய்கறி என்னன்னு கேட்டிங்கன்னா புடலங்காய். இந்த புடலங்காய் அற்புதமான காய்கறிங்க. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் வெறும் புடலங்காய் தானே, இதில் என்னத்தை நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் அந்த புடலங்காய் என்ன பண்ணுன்னு சொல்லிடுறேனே. ஒரு ஸ்டோனில் பாதிக்கப்பட்டவங்க, கிட்னி ஸ்டோனில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மூமெண்ட்ஸு பண்ண விடாமல் அப்படியே அங்கேயே நின்று அந்த புண்ணாக்கி வேதனை கொடுத்துட்டே இருக்கிற வலி கடுமையாக துடிப்பாங்க. அவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த வேதனையிலிருந்து அந்த ஸ்டோனை மூமெண்ட்ஸ் பண்ண விடாமல் அதிகமாக புண்ணாக இருக்குது அப்படின்னா அது அவங்களால எந்த மூமெண்ட்ஸும் பண்ண முடியாது. கடுமையான வலி வேதனைகள் அந்த அவஸ்தைப்படுறவங்களுக்கு தாங்க அந்த அவஸ்தைலாம் தெரியும். அது நிறைய நானும் கண் முன்னாடியே பார்த்துருக்கேன். மற்ற காய்கறி எவ்வளோ தூரம் கொடுத்தாலும் அது கேட்காத நிலையில் இந்த புடலங்காய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வலியை நிதானப்படுத்தி கொஞ்சம் நிம்மதியாக படுத்திருக்காங்க. புடலங்காய் கொடுங்க உடனே. கடுமையான வலியில் இருக்கிறப்போ எப்படி கொடுக்க போகிறீங்க? ஒரு 100 கிராம் மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி மேலே உள்ள தோலையும் உள்ளே இருக்கிற விதை நார் எல்லாமே போட போகிறீங்க. அப்படியே போட்டு அரைச்சி வடிகட்டி ஒரு 10 ml மூட்டையில் 2 ஸ்பூனாவது குடிக்க வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் கழித்து மறுபடியும் 2 ஸ்பூன் கொடுத்துருங்க. அப்படியே அந்த வலியோட துடிச்சிட்டே இருக்கிறவங்க அப்படியே கொரட்டை விட்டு படுத்துருவாங்க. நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. வலி இருக்கும், நிம்மதியாக தூங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா கொஞ்சம் நிதானமாக இருக்கும். அந்த வலியை தாங்கக்கூடிய நிலையாக அந்த புடலங்காயில் இருக்கக்கூடிய நல்ல தன்மையுடைய நீர் என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோனை நல்லா குறையிறவோ, அந்த புண்ணு தன்மையை மாற்றவோ, அந்த ஸ்டோனை நகர்த்தவோ செயல்பட வைக்கும். அது நகர்றப்போ கூட வலி வேதனை இல்லாமல் நகர வைக்கும். அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் அப்பாடா இப்போ தான் சார் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவு கடுமையான வலி வேதனையில் இருக்கிறப்போ புடலங்காய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான மாற்றத்தை இந்த சாதாரண வெறும் புடலங்காயில் பச்சையான காய்கறிகள் அவ்வளோ மாற்றத்தை பார்க்கலாங்க. இது அந்த நேரத்துக்கு உடனே நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். சரி சார், அந்த வலி அது மட்டும் தான் குறையுமா, நல்லா தூங்குவாரா, வேறு ஸ்டோன் நல்லா கரைஞ்சிருமா? கரையும், கண்டிப்பாக கரையணும். எப்படி கரையும் அப்படின்னா நீங்கள் அவரை நல்லா தூங்கி இருக்கிறப்போ அவருக்கு தேவையான நல்ல லிக்விட் ஐட்டங்கள் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நல்ல பழங்கள் ஜூஸோ கஞ்சியாக மட்டும் குடிக்க வைங்க. சாப்பாடு வேறு எதுவும் ஹெவியாக கொடுத்துட வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது 1 நாளோ 2 நாளோ கொஞ்சம் அவருக்கு பசி இருந்தால் மட்டும் திப்பிலி ரசம் மிளகு ரசமாக கொடுங்க. மற்றபடி நீங்கள் கஞ்சி ஆகாரமாவோ பழங்களாவோ கொஞ்சம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த புடலங்காய் என்ன பண்ணோம்னா நல்லா கரைய வச்சிரும். இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகர வச்சிரும். ஸ்டோனை வெளியேறக்கூடிய நிறைய விஷயங்கள் உருவாக்கிறோம். அந்த ஸ்டோனை வெளியேறிடும். புடலங்காயை ஒரு நாளைக்கு அருமையான வலி வேதனையில் இருக்கிறப்போ ஒரு 3 மணி நேரம் இடைவெளி விட்டு அடுத்தடுத்து கொடுத்துக்கலாங்க. நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வாரம் 4 நாள் தொடர்ந்து கொடுங்க. காலையில் ஒரு வேளையும் சாயங்காலம் ஒரு வேளையும் ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஷ்ஷாக தாங்க அரைச்சி குடிக்கணும். 3 மணி நேரம் இடைவெளி விட்டு அடுத்தடுத்து கொடுத்தாலும் ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெஷ்ஷாக தான் குடிக்க போகிறீங்க. செஞ்சதே அடுத்தடுத்து கொடுத்துட வேண்டாம். ஒரு தடவை அரைச்சிட்டிங்கன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் குடிச்சிட்டிங்கன்னா மிச்சத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு 3 மணி நேரம் கழித்து மறுபடியும் புடலங்காய் போட்டு அரைச்சி வடிகட்டி அது ஒரு 2 ஸ்பூன் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாலே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற வரைக்கும் அதோடைய ஆற்றல் தன்மை நல்ல பலமாக இருக்கும், ஆரோக்கியமான தன்மையாகவும் இருக்கும். நல்ல குணத்தையும் பார்க்கலாம். ஸ்டோனை நல்லா குறையிறதையும் உணரலாம். நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த ஸ்டோனை நகர்த்தி வெளியேறி வச்சிரும். அற்புதமான திறனுள்ள காய்கறி இந்த புடலங்காய். நீங்கள் கொடுத்து பாருங்கள், நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். ரொம்ப சந்தோஷங்க. இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், உங்களுக்கு இந்த காய்கறி வைத்திய முறைகள் ஏதாவது உங்களுக்கு எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறீங்க, இல்லை மற்றவங்களுக்கு எடுக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ண வைங்க. இல்லை அதை விட முறையை எடுத்து கொஞ்சம் முழுமையான வேதனையெல்லாம் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்த ஆர்டரில் எடுத்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா முழுமையான ஒரு நிலையை பெற வைக்கிறதுக்கு ஒரு ஆலோசனையாக நான் செஞ்சுட்டே வர்றது. உங்களுக்கு வாய்ப்பு சூழல் இருந்தால் இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் ஃபோனில் பேசி கூட என்கிட்ட தொடர்புகளை பேசிக்கலாம். என்கிட்ட பேசிவிட்டு அடுத்தடுத்த காய்கறியும் நீங்கள் கைட் பண்ணிக்கலாம். நான் நிறைய ஊருக்கு வந்துகிட்டே இருக்கேன். எல்லா ஊர்கள் மக்களும் எனக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபோனில் பேசி கூட அடுத்தடுத்து தொடர்பு செஞ்சு நல்ல ஆரோக்கியத்தை பெற்றுகிட்டே இருக்காங்க. எந்த வைத்தியத்துலையும் கிடைக்காத மாற்றங்கள் வெறும் இந்த காய்கறிகள் அவ்வளோ அற்புதமான மாற்றங்கள்லாம் கிடைக்குதுங்க. தயவு செஞ்சு எல்லாருமே இந்த விஷயங்களை, இந்த காய்கறி வைத்திய முறைகளை ட்ரை பண்ணுங்கள், முயற்சி செய்யுங்க, எடுக்க முயற்சி செய்யுங்க, பயப்பட வேண்டாம்.
எல்லாத்துலேயும் மற்ற விஷயங்களில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் குணத்தை. குணங்கிறது வெறும் காய்கறிகள் இருக்குங்கிறத உணருங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு திறன் இருக்கும். இதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.